மழைநீர் வடிகால்ல இன்னைக்கும் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. அப்போ முக்கியமான இடங்கள், தாழ்வான பகுதிகளை இன்னை வரைக்கும் கண்டறிந்து சரி பண்ற ஏற்பாடு கிடையாது. மெட்ரோ ஒர்க் நடக்குது. அத ஒட்டி நடக்கிற பிரச்சனைகள என்னென்ன சரி பண்ணணும்? போக்குவரத்த என்ன சீர் பண்ணணும்? சாலைகள வந்து செப்பனிடுறது. நீங்க சாலையில பள்ளம்ன்றது எப்பவாவது அங்கங்க இருக்கும். அதுக்குன்னு தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது. கான்கிரீட் கலவை போட்டு பள்ளத்த மூடுறது, தார் போட்டு மூடுறது. அப்புறம் பள்ளம் தோண்டுறவங்க பர்மிஷன் வாங்கி பள்ளம் தோண்டணும். அதுக்குரிய பணத்த கட்டணும். இந்த ஏற்பாடுகள்லாம் இருக்குது. ஆனாலும் சாலைகள்ல பள்ளம் இருக்குது. அந்த பள்ளத்த பத்தி கவலையே படுறதில்ல. வாகன ஓட்டிகள் விழுந்து வாரினாலும் கவலை கிடையாது. அப்ப இந்த மாரி விவகாரத்துலலாம் எனக்கு என்னன்னு மின் வாரியம் பாருங்க, மழைக்காலம் வரதுக்கு முன்னாடி தரையில இருக்கிற கேபிள்களை உங்களுக்கு சரி பண்ணி, அத வந்து உள்ள பதைக்கிறது, புதைக்கிறது அந்த வேலைலாம் கிடையவே கிடையாது. அது மேல இருக்கும். அதனால மின்சாரம் தாக்கி இப்ப கூட ஒரு துப்புரவு பணியாளர் இறந்து போயிட்டாங்க. தூய்மை பணியாளர் இறந்தாங்கன்றப்போ அந்த பிரச்சனை பெருசா இருக்கிறதுனால உடனே போய் 20,00,000. அதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தாம்பரத்துல ஒருத்தர் இளைஞர் அடிபட்டு மின்சாரம் தாக்கி இறப்பாரு. அவருக்கு என்ன பண்ணீங்க?